சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 16 செப்டம்பர் 2024. जैसे अपार दुखों की लिस्ट है वैसे फल की इच्छाएं व जो उसका रिस्पॉन्स लेने का सूक्ष्म संकल्प रहता है वह भी भिन्न भिन्न प्रकार का होता है. निष्काम वृत्ति नहीं रहती है. பாபா சொல்றார், எப்படி அளவற்ற துக்கங்களினுடைய பட்டியல் என்பது இருக்கிறதோ அதே போல பலனை அடைய வேண்டும் என்ற ஆசைகள் மற்றும் அதற்கு பதிலாக சூட்சுமமான சங்கல்பங்கள் ஏற்படுகிறது என்றால் அதுவும் கூட விதவிதமான முறையிலே வருகிறது. இந்த மாதிரி முயற்சி செய்தால் இந்த மாதிரியான பலனை அடைவோம் அப்படிங்கிற சங்கல்பங்கள் சூட்சுமமான விதவிதமான முறையிலே வருகிறது அப்படின்னு பாபா சொல்றார். பலனை எதிர்பார்க்காத உள்ளுணர்வு என்பது இருப்பதில்லை. ஏதோ ஒரு நற்காரியத்தை செய்தோம் என்றால் அதற்கான பலனை அடைய வேண்டும் அப்படின்னு விருத்தி மூலமா, அதாவது ஆழமான நம்முடைய உணர்வுகள்ல அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்றாலே அந்த ஒரு ஆசை கலந்திருக்கிறது என்று பாபா சொல்றார். पुरुषार्थ के प्रारब्ध की नॉलेज होते हुए भी उसमें अटैचमेंट रहती है. முயற்சி செய்து பலனை அடைவதை பற்றிய ஞானம் இருந்தாலும் கூட அதன் மீது ஒரு பற்றுதல் வந்து விடுகிறது. முயற்சி செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்ற ஞானம் இருக்கிறது. அந்த முயற்சி என்பது வீணாக போகாது அப்படின்னும் நமக்கு தெரியும். இருந்தாலும், அதாவது நம்ம ஆசைப்பட்டாலும் ஆசைப்படவில்லை என்றாலும் செய்கின்ற முயற்சிக்கு, அதாவது செயலுக்கு கண்டிப்பாக உரிய பலன் உரிய நேரத்திலே அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். இந்த ஞானம் நமக்கு இருக்கு என்றாலும் கூட என்ன பண்றோம், அந்த முயற்சியின் மேல அல்லது அதை செய்துவிட்டு அதுக்கான பலன் மேல ஒரு பற்றுதல் இருக்கிறது அப்படின்றார் பாபா. कोई महिमा करते हैं और उसकी तरफ आपका विशेष ध्यान जाता है तो ये भी सूक्ष्म फल को स्वीकार करना है. யாராவது தங்களை புகழ்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது விசேஷமான கவனம் செல்கிறது எனும்போது இது கூட சூட்சுமமான பலனை ஏற்றுக்கொள்வதை போன்றதாகும். இது கூட ஒரு சூட்சுமமான அந்த பலனை நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்ற நிலைதான் இதே பாபா சொல்றார். யாராவது புகழ் பாடினாங்க, புகழ்ந்து ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னா உண்மையாவே புகழ்ந்து இருக்கலாம், அதுல எந்த விதமான பொய் கலப்பு இல்லாமல் இருக்கலாம். பட் நாம அதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாதான் அந்த புகழ்கின்ற ஆத்மாவின் மேல நமக்கு ஒரு விசேஷமான கவனம் போகிறதா. யாரு நல்ல புகழ்ந்து 4 வார்த்தை சொல்வாங்களோ அப்ப விசேஷமாக நாம அவர்கள் மேல கவனம் செலுத்துறோம் அப்படின்றார் பாபா. அவர்கள் ஏதாவது சொல்ல மாட்டார்களா, அது போல ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிடுது அப்படின்னா அது கூட ஒரு ஆசை இல்லையா. அதனால அப்ப சூட்சுமமான பலனை நாம இங்கேயே புகழ்ச்சியினுடைய ரூபத்துல என்ன பண்ணிடுறோம், ஏத்துக்கிறது போல ஆகிடுறது. அதனால இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் முயற்சி செய்து பலன் அடையணும், அந்த பலன் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, அது மட்டும் இல்லாம புகழ்ச்சி போன்ற விஷயங்கள், இது எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை அப்படின்றத பாபா இன்றைக்கு புரிய வைக்கிறார். இதை நம்ம யோசித்து பார்த்து செயல்ல கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.